வாசித்து நிசாதினி கோட்டாவை வணக்கங்க. பூம்பட்டோடு மாங்கல்ய குளத்தோடு வாழ்ந்துட்டு விட ஆசிரியர் கேட்கலாமா? சமாச்சாரத்தை தெளிவாத்தாரு பெண்ணை கூறும் என்று தானூ புறப்பட்டு ஒரு காலத்தில் சந்தித்தேன். அவர் உரத்த வார்த்தை கேட்டு சீருடனே வரம் வாங்க வரம் வாங்க போறேன். வரம் வாங்க போறேன். வரம் பெற்று வருகிறேன். வரம் பெற்று வருகிறேன். சொல்றீங்களா? ஆமாங்க. அது என்ன வரும், ஏது வரும் அப்படின்னு கேக்குறேன். வைகுண்டத்தில் இருப்பது யார்? பகவான். சத்தியலோகத்தில் இருப்பது யார்? பிரம்மதேவன். தேவலோகத்தில் இருப்பது யார்? அந்த கைலாசத்தில் இருக்கிறது சிவபெருமான். யாரு?
அந்த பரமன் உன் கற்பேலூரே கற்பத்தினுள் இருக்கும் சிறிருக்கும் படி அளக்கும்படியான முக்கந்தாரி கத்தீவம் அந்த பரம கடவுளே உன் வயிற்றிலே கர்ப்பமந்திரம் ஊன்றி நமக்கு பிள்ளையாத்தாரி பொம்மையில பிறக்க வேண்டும் அப்படி என்று நான் பாலன் பாரா பெற்று வரண்டி கடவுளே நமக்கு பிறக்கவும் கைலாயத்தில் பரம கடவுள் இறக்கவும் அத போல வரவாங்க போறேன் வரவாங்க போறேன் நான் சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கலாம் வெகுகாலம் பிள்ளைகளாக காணத்தினாலே இப்போது பிள்ளை பிறக்கிறது அப்படி என்றால் நீ மனக்கோட்டை கட்டி வச்சிருப்ப பிள்ளை எப்படி எப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். கைலாயம் வைகுந்தம் இந்த மூன்று உலகத்தில் நம்ம பிள்ளை ஒருவனே ஆள வேண்டும். மூன்று உலகம் ஆனா கைலாயத்தே பரமக்கடல் இருந்து விட்டு போய்விட்டார் அப்படி என்றால் கைலாயம் ஆஸ்தியா போடுவோம். அதனால நமக்கு பிறக்க முடியாத பிள்ளை கைலாயத்தை பட்டம் கட்டி ஆளணும். அப்படிங்கிற இல்ல பரமனுக்கு அப்பா அம்மா அப்புறம் நீ அப்படி சென்று அடி உத்தாமையான தெரியுமா அப்படி என்றால் பிள்ளை மனதோட கட்டுவோம் நம்ம பிள்ளை சுவாமி நம்ம பிள்ளை பிறந்தா என்ன செய்ய தெரியுமா குழந்தைய கத்துறமே அது என்ன செய்யுது தொட்டில் வேணுமே இந்த பூமி இது என்ன ஊர் இது மருதூர் இந்த மருதூர்ல ஒன்ன போல இளம் வாலிபர்களா ஒரு 20 பேரை கூட்டுக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கிற தேக்க மரம் ஊசர மரம் எல்லாத்தையும் வெட்டி ஏத்திடுவா. இதெல்லாம் வந்து தேக்க இதெல்லாம் வந்து வயிறு மாஞ்சுதா இது
கிட்டத்தட்ட 20 வருஷமா இருந்தாலும் மக்காதது. என்ன மரம்? முருங்கை மரம் தான். முருங்கை மரத்துல என்ன செய்யறது? அப்படியே தொட்டில் கட்டணும்னா புள்ள அப்படி கரா கரா கரா. அது ஓம் பிள்ளை கட்டுறா. என் கையில பரமனே பிள்ளையா பிறக்கிறானா அந்த மாதிரி தொட்டில் வேணுமா? தொட்டில் செய்யறது அந்த மாதிரி பரம வேணும் எனக்கு. அது இல்லைங்க. வேற ஏதாவது இருக்குன்னு சொல்றியா? என்னது? ஒரு தொட்டிலாக இந்த பூமியை தொட்டிலாகத்தானே. இந்த பூமியை பாராய் பூமி இருக்கிறது. பூமியே ஒரு தொட்டிலாக. ஆமாங்க. ஆகாயம் இருக்கின்ற இதற்கு பூச்சி கிடையாது. அப்படி என்று வேலை வேதை அதை பேத துப்பதாக நீ சொல்ற வார்த்தை பிரகாரம் பூமியை ஒரு தொட்டிலாகவும் ஆகாயம் இந்த தொட்டில் நீளம் தரக்கூட கொடையாகவும் வாங்கிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் சந்தோஷம் மிகவே கொண்டேன். நீ வார்த்தை கேட்டு உன் வார்த்தையின் பிரகாரம் நான் ஆனந்தமாய் பெற்றேன். நீங்க கூப்பிட தெரியும். தெரியும். அப்படியே இந்த பாராய்ச்சி பிரபஞ்சம் வகையத்தை தொட்டிலே வானை கடத்தி தாலாட்டு காட்டுகிறோம். அப்படி என்றால் அவன் தூங்கல. இதை தூங்குறான தூங்கலையோ? ஆமா விளையாட்டு கருவி வேணுமே. பொம்மை வேணும்னு கேக்குறேன். ஐயா இந்தாடா எனக்கு கடலூர்ல இருக்கிற லாரி செட்டு தெரியும். ஆமா. பண்டூர்ல இருக்கிற லாரி செட்டு தெரியும். ஏற்கனவே பேர் போன பண்டூர்ல பக்கீர் செட்டு. கடலூர் ஓட்டில பேர் போடுறது கந்தகுமர லாரி செட்டு. இதான் இங்க கொல்லூர்ல நிறைய தெரியாது எனக்கு. அப்படி இருக்க காரஸ் லாரி ஒன்று எடுத்துக்கிறேன். 3 போறேன். போய் ஒரு லோடு பொம்மை ஏத்திடுவான். ஏன் கடை வைக்க போற திருநாகதா? ஓ திருநாள கடை வைக்க போறீங்க. அது இல்லப்பா என் புள்ள விளையாடுறதுக்கு. அது இல்ல எங்க வீட்டுல இருக்க கேட்க தரவிது. ஏன் கொடுக்குவா ஏன்னு கேட்டா வசதி உள்ளவங்க மரப்பாச்சி அதாவது மரத்தால் செய்து கொடுப்பாங்க. அது இந்த புள்ளியோட என்ன பண்ணும் ஆணு பொம்மை பொன் பொம்மை அப்படி சொல்லிட்டு தாவணி போட்டு கால் சட்டை மே சட்டை போட்டு விளையாடு மண்ணு கூட்டி விளையாடும் போது அழகு காட்டும். இது இந்த காலத்து பொம்மை. அந்த காலத்துல ஆமா நான் பெற்றெடுக்கும் பிள்ளை விளையாடுறதுக்கு அதாவது விளையாடுறதுக்கு பிள்ளை தூங்குறதுக்கு என்ன விளையாட்டு கருவி வேணுன்ற இந்த நாள் அந்த நாள்ல என்ன இருக்கா? பிள்ளை அழுகிறான அப்படி என்றால் சூரியனும் காலையில கீழத்தில் உதித்து மெல்ல குடும்பம் என்ன கதிரோடைய சூரியன் அவன் வழக்கை பொம்மை ஆகுவோம்.
சொல்லக்கூடிய சந்திரனும் கங்குல என்று சொல்லக்கூடிய உலகத்தை இரவில வெளிச்சம் தரக்கூடிய சந்திரனும் இடக்கை பொம்மையாகவும் ஏம்மா, 2 பொம்மையாக வர வேண்டும். விளையாட்டு கருவி. ஆமாங்க. ஆடா 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 ஆடா. ஆச்சரியம். மாமா இல்ல முடியல விடுதல. அவன் தான் தள்ள தள்ள நினைக்கிறான். அது டிஎம் ராடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது காத்து போட்டா ஓடி போடுவான். மாமா ஒண்ணு ஞாபகம் வருது மாமா. இதுக்கு மேல அப்படி நின்னுபடியே சொல்லிடு. சரி மாமா. என்னென்ன வேணும் சொல்லிவிடு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா. பார்த்து இருக்க முடியாத 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த நட்சத்திர ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் கூட்டங்கள் 27னா பொறுக்கி எடுக்க முடியாது. ஓ சரிங்க. அத்தனை நட்சத்திர கூட்டங்களும் கூட்டங்களும் கொஞ்சம் மணி சில வர வேண்டும். கையை கால அசைக்கும் போது அசைக்கும் கலர் 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 சத்தம் சக்கரை கிரீடம் போல கொஞ்சம் மணி சலவையாகவும் அப்படி சமணம் இருக்கிறான் அல்லவா? யமதர்மன் அப்புறம் அழுகுறான். ஆமா. அப்படின்னா அவனுக்கு வாயில வைக்கிறது ஏதாவது வேணும். ஆமா. அது என்ன வேணும்? யமதர்மன் கழியக்கூடிய ஓ இப்படி வா வா அப்படியே வந்துரு அப்படியே. என்ன வச்சிருக்க? ஏங்க, அந்த காலத்துல கொடுப்பாங்க குருவி ரொட்டி குச்சி மிட்டாய். சரி, அது மாதிரி குருவி மிட்டாய் கொடுக்கலாமா குச்சி மிட்டாய் கொடுக்கலாமா சாப்பிட்றதுக்கு? ஓ முட்டாய் ஆமா சப்பி தான் சாப்பிடணும். அப்படி இல்லையா? முட்டாய் என்கிட்ட கொடு, வெள்ளையா குச்சி வாங்கி போய் உமா கிட்ட கொடு. கம்மியாச்சு என்னடா மறைக்கிற மக்களை? 3 நாளைக்கு சேர்த்தாண்டி கொடுக்க சொல்லுங்க. 3 நாளைக்கு ஊத்து இல்ல, அந்த 3 நாளைக்கு சேர்த்து இன்னைக்கு தான் கொடுத்துடுறேன். இன்னைக்கே கொடுத்துடுறேன். அது வரைக்கும் சொல்லி இல்லையா? சமணம் இருக்கிறான் அல்லவா? அவன் கலந்து இருக்க முடியாது. யமதர்மன் கழிய 1000 கிங்கில் நல்லாலும் அசைக்க முடியாது. பிறந்த சுமையாக கதை இருக்கின்றது. அந்த கதை அந்த கதாயம் நம்ம குழந்தைக்கு சீப்பாங்குச்சி சீப்பாங்குச்சா வேணும். ஆமாங்க. இதுக்கு நெல்லு ஆமாங்க. அப்படி நிக்கிறேன். ஆமா, என்ன கூட சித்தப்பான்னு கூப்பிடுறான். இதுக்குள்ள வர இன்னும் அறமே வாங்கல. கம்யூனிட்டி தேவடால பண்ணுவனா உல்லாச காது விட்டுக்கல. ஆய் வண்டி ஓட்டுறான்டா, புல்லட் வண்டியா? என்ன வண்டி? ஓட்டுறோம். இதுக்கு மேல நீ ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, எந்த வேலை செய்யக்கூடாது. ஆமா, நீ எதுலையும் சாமம் கழுவாத, வீடு பெருக்காத. எல்லாத்துக்கும் தாதிகள், 1000 தாதிகள். வணக்கங்க, நான் இப்படியே நிக்கிறேங்க. அருமையா பேசுறிய. ஆமா, ஏய் உன் கையால மட்டும் அடிக்காத. ஐயோ ஐயோ, அது கையை அது பூ மாதிரி உண்டா என் கையே? இது கையை முயல் பாத்துக்க, முயலை பிடிச்சி உட்கார வச்சுக்கினேன். அது மேல தடவை எப்படி இருக்கும்? அது தடவு பொண்டாட்டிக்கிட்டு தடவு, என்கிட்ட தடவாத. என் பொண்டாட்டி உமாட்டு தடவை வருவேன். அது மட்டும் நமக்கு அடினா கை வந்த கலை தெரியுமா தெரியாது? இவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும். எனக்கு அடிக்கிறதுனா கை வந்த கலை. எல்லாத்துக்கும் தாயவதா இருக்கணும். அதனால நீ பேல போவாத, முத்திர விட போவாத, உள்ள எதிரி குத்துரும். எதுக்கு
உங்க அம்மாவுக்கு அது மாதிரி தான் பூச்சி நீ வந்தியா சவா நல்ல சொல்லுங்க வருகிறேன் தவியோ